ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதாவது தமிழ் வருட பிறப்பானது பிறந்திருக்குங்க. பிறந்த இந்த தமிழ் வருடமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும். அதில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மீன ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் இந்த தமிழ் வருடத்துக்கு எப்படி இருக்கும், அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப இந்த தமிழ் வருடம் நடந்து பயனடையலாம். இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமாங்கிறத கிளியராக சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம். மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டில் கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ராசியில் ராகு சுக்கிரன் புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் சனி. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு வளம் வரப்போகுது. இதில் உங்களுடைய ராசியில் ராகு புதனோடு சுக்கிரன் வகரத்தோடு இருக்கிறாரு. இந்த கிரக கூட்டணி உங்களோட ராசிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த வருடம் ஏற்படுத்தும். அதெல்லாம் என்ன மாதிரியான தாக்கங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன தாக்கங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இந்த வருடம் கிரக மாற்றங்கள் நிறையவே இருக்குது. என்னென்னைக்கு கிரக மாற்றங்கள் ஏற்படுங்கிறதையும் ஒன்று சொல்லிடுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. கிரக மாற்றங்களில் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு பகவான் ராசியிலிருந்து விலகி அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே ஏப்ரல் 26ஆம் தேதி அன்னைக்கு கேது பகவானும் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து விலகி ரணருண ரேகஸ்தானுக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் ஜூலையில் 2ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வகர நிலையில் ஆரம்பமாக போகிறாரு. அப்புறம் நவம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வகர நிவர்த்தி அடைகிறாரு. அப்புறம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமா மே மாதம் இந்த வருடம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இந்த வருடம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வகரமானது ஆரம்பமாகிறாரு. அப்புறம் டிசம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு வகர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து விலகி சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஃபைனலாக அடுத்த வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வகர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த மாதிரி ஒரு வருடத்தில் இத்தனை ஆயிரம் கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு வருடாந்திர பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வருடாந்திர பலனை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன வருடாந்திர பலன் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுடைய வாழ்க்கையை தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவருக்கும் பயன்படுமாறு வாழ்பவர்கள் தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த குணத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெருக்கடியான சமயங்களில் மதிநுட்பத்தால் நிலைமைகளை சமாளித்து விடுவீங்க. பொருளாதாரத்தில் கூட எதிர்பார்த்த லாபமானது கிடைக்க வேண்டும் என்றால் அவ்வப்போது சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்புறம் போட்டி பந்தயம் அப்புறமேட்டு இந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது கிடைக்கும். நல்லவர்கள் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பாங்க. அவர்களால் சில முக்கியமான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறும். அரசியல் ஈடுபாடு உங்களுக்கு ஆக்கத்தை தரும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்கின்ற பழமொழிக்கேற்ப நன்மை தீமைகளை உங்கள் ராசிக்காரங்க இந்த வருடம் பகுத்தறிந்து
காரியம் மாற்றணும். அதுதான் ஒரு பெரிய எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பேச்சு திறனால் மற்றவர்களை கவருவீங்க. குழந்தைகள் வழியில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இந்த காலகட்டத்தில் காணாமல் போன பொருட்களும் திரும்ப கிடைக்கும். உங்களுடைய ஆன்மீக உணர்வு மிகுதியாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறுவீங்க. சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். பொது காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். வாங்கி கடன்களை தவறாமல் திருப்பி செலுத்தினீங்கன்னா நல்லது. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுப்பீங்க. வாழ்க்கையில் இருந்த வெறுப்புகள் மறைந்து சிறப்பான பிடிப்புகள் இந்த வருடம் உண்டாகும். அந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக வேலையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக இந்த வருடம் குறையும். திட்டமிட்ட வேலைகள் சில இடையூறுகள் தோன்றினாலும் விரைவில் அவை விலகி பதவி உயர்வானது கிடைக்கும். பயணங்களால் பணவரவு காண்பீங்க. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சாதுரியமாக முறியடிப்பீங்க. விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். விரும்பியபடி உத்தியோகத்தில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்றாகவே முடிவடையும். போட்டிகளால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பழைய எதிரிகள் மீது ஒரு கண் இருக்கணும். பழைய கடன்கள் அப்போதான் வசூலாகும். புதிய யுக்திகளை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவரலாம். இதெல்லாம் வியாபாரத்தில் ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் இந்த வருடம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சமுதாயத்தில் புகழும் அந்தஸ்து உயரும். மேலிடத்துடைய ஆதரவு பெறுவீங்க. தொண்டர்களுடைய ஆதரவு எண்ணங்களை பூர்த்தி செய்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கட்சியில் அந்தஸ்தான பதவிகளை பெறுவீங்க. அதை தக்க வைத்து கொள்ள கடுமையாக உழைக்கணும். இது அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உயர்ந்தவர்களை சந்தித்து உற்சாகம் அடைவீங்க. புதிய படைப்புகளை தயாரிப்பதில் கவனம் செலுத்தணும். பயணங்களால் நன்மை அடைவீங்க. செயல்கள் அனைத்து வெற்றியை தேடித்தரும். ஸோ செயல்கள் கரெக்டாக செய்யணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்மணிகள் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கணவருடைய ஆதரவு புதிய பொருட்களை வாங்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது காண முடியும். கணவரோடு அன்போடு பழகணும். அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய நெருக்கங்கள் உருவாகும். அப்புறம் மாணவ மாணவிகள் முயற்சிக்கு தகுந்தாற் போல மதிப்பெண்களை இந்த வருடம் பெறுவீங்க. பாடங்களை பிறகு படித்து கொள்ளலாம் என்று நினைக்காம அன்னன்னைக்கு உடனுக்குடனே மனப்பாடம் செய்கிறது நல்லது. விளையாட்லேயும் நீங்கள் ஈடுபடுங்க. அதே சமயம் படிப்புலேயும் இது பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே பண்ணிங்கன்னா இந்த வருடம் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது என்பது கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் மூலிமா குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சில விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் சொல்கிறேன். அடிஷ்னலாக அதையும் தெரிஞ்சுக்குங்க. புரட்டாதி 4ஆம் பாதங்களில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா, நண்பர்களிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அவர்களால் உதவிகள் பெற முடியும். சுப நிகழ்ச்சிகளுக்கு இப்போது திட்டமிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். வெகு நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் இப்போது நீங்கள் தொடங்குனீங்கன்னா அந்த முயற்சி எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். இது புரட்டாதி 4ஆம் பாதங்களில் பிறந்த மீனராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு புதிய வீடு கட்டுவதற்கான வேலைகளை தொடங்கணும். வசதியான வீட்டிற்கு குடிப்போக வாய்ப்பு இருக்குது. புதிய ஆபரணங்கள் வாங்கலாம். விருந்து விழா என உல்லாசமாக பயணம் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான். சந்தான வாக்கியம் உங்களோட ராசிக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு பிள்ளைகளால் பெருமையானது கிடைக்கும். உத்தியோக பரப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணலாம். உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் விலகுவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்க போகுது. ஸோ ரேவதியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த வருடம் கிடைக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் வருட பலன் என்னங்கிறத சொல்லிட்டேன். இதையும் அடிஷ்னலாக தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்பவும் பலன் அடைஞ்சுக்குங்க. பரிகாரமாக இந்த வருடம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா,
வியாழந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நவக்கிரகங்களை வலம் வந்து வணங்கணும். அப்புறம் தினமுமே முன்னோர்களை வணங்கணும். காக்கைகளுக்கு அன்னம் இடணும். இல்லை ஏழை எளியவர்களுக்கு உதவணும். அப்புறம் வியாழக்கிழமை தோறும் உங்களால் முடிந்த அளவு அருகம்புல் மாலையை கட்டி விநாயகருக்கு சாத்தணும். முடிந்தவர்கள் தேங்காய் மாலையை சாத்தலாம். இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா நல்லது. மேற்கு வடக்கு ஆகிய திசைகள் அனுகூலமாக இருக்குது. சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய ஓரைகள் நீங்கள் ரொம்ப நன்மை பெற மாதிரி இருக்குது. அதாவது ஏதாவது சில காரியம் செய்கிறதா இருந்தால் இந்த ஹோரையில் இந்த திசையில் பண்ணிங்கன்னா வெற்றி தான். அதனால் இதெல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்க பாருங்கள். ஸோ மீன ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே இனி உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடுற அப்டேட்டான எல்லா தாள்களும் உங்களோட ராசிக்கு இருந்தால் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.